கொண்டே இருக்கு. அதனால் பயப்படவே வேண்டாம். ஒவ்வொரு துன்பத்திலையும், ஒவ்வொரு கவலையிலையும், ஒவ்வொரு பிரச்சனையிலையும், ஒவ்வொரு சிரமத்திலையும் தெய்வ அருள் ஒளிஞ்சுண்டு இருக்கு. அதனால் சரணாகதி பண்ணுங்க. எனக்கு தெரியாது, எப்பேற்பட்டவாளுக்கும் தெய்வம் உண்டு, வீண் போகவே போகாத. ஆழ்வார் சொல்றார், அந்த நந்தகோபுர யசோதைக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையா, என் கிருஷ்ணன் கைவிட மாட்டான், என் சுவாமி. இவ்வளோ நாள் குழந்தை இல்லையா, அதுவும் நன்மைக்கே. இனிமேல் பிறக்க போகுமா, அதுவும் நன்மைக்கே. நிச்சயமாக சுவாமி கிருப பண்ணுவா. உலகம் என்ன வேணா சொல்லட்டும், நம்ம உடம்பே அந்த தகுதியே இல்லாமல் போகட்டும், எந்த விதமான அறிவுமே இல்லாமல் நமக்கு போட்டோம், நல்லது 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 மட்டும்தான், நல்லது மட்டும்தான் சுவாமி நமக்கு பண்ணுறார். அது மாற்றமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தன் சிவன் கோவிலில் மணி அடிச்சுட்டு இருந்தான். அந்த கோவில் திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுது. அப்போ ஒரு நாள் அங்கே இருக்க அந்த ட்ரஸ்ட் மெம்பர்லாம் சொல்லிட்டா, இனிமேல் கோவிலில் இருக்க வேலை செய்கிறவாள்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கணும், கற்றுண்டா தான் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே கற்றுண்டா தான் வேலையில் இருக்கலாம், இல்லாட்டி வேறு புது ஆட்களை அப்பாயிண்ட் பண்ணிவிடுவோன்னுட்டா. நிறைய பேரால் முடியாத வேலையை விட்டுட்டு போயிட்டா. அது ஒருத்தர் மணி அடிக்கிற ஒருத்தர், ராமுன்னு பேர். அவருக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. சின்ன வயசுலேருந்து கோவிலில் மணி அடித்து அந்த சம்பளத்தை கொண்டு குடும்பத்தை நடத்தின்னு இருக்கா. இப்போ அவர்கிட்ட சொன்னால், அவருக்கு சாதாரணமாக எழுத படிக்க தெரியும், அவர் கொண்டு போய் தெரியும் இங்கிலீஷ் எழுத படிக்கணும், எங்கே தமிழ் முடியும். கடைசியில் அவர் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தார், கேட்கல. கடைசியில் ஒரு நாள் ட்ரஸ்ட்டுக்காரெல்லாம் அவனுக்கு 2 மாதம் சம்பளத்தை கையில் கொடுத்துட்டு, போ, இனிமேல் உனக்கு இந்த கோவிலில் வேலை கிடையாதுன்னுட்டான். உண்மையாக எனக்கு ரொம்ப துக்கம் நெஞ்சு அடைச்சது. இவ்வளோ நாள் இந்த சாமியை நம்பி நான் மணி அடித்ததுக்கு எனக்கு என்ன கிடச்சது? எல்லோரும் கேள்வி கேட்போம், இவ்வளோ நாளில் பண்ண சுவாமி எனக்கு என்ன பண்ணிதுன்னு ஒரு கேள்வி நிச்சயமாக வரும். ஏதான ஒரு காலகட்டத்தில் நான் இவ்வளோ பூஜை பண்ணேனே, இத்தனை கோவிலுக்கு போனேனே, இத்தனை அர்ச்சனை பண்ணேனே, இத்தனை நாமஜபம் பண்ணேனே, இத்தனை உண்டியலில் காசு போட்டேனே, இத்தனை கோவிலுக்கு போனேனே, இத்தனை உற்சவம் அனுபவிச்சேனே, இத்தனை பெரியவா காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கின எனக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்ததுன்றோமே, இவ்வளவு நாள் தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கோமே, அது நடந்ததே பெரிய விஷயம். இல்லாட்டி என்றைக்கோ போக வேண்டிய எத்தனையோ விஷயங்களில் எப்படி இல்லாமோ போக வேண்டிய நம்மளை தடுத்து நிறுத்தி, எந்தெந்தோ மதத்துக்கோ போகாதபடியெல்லாம் தடுத்து நிறுத்தி வச்சுருக்கே, இதுவே பெரிய அனுகிரகம். இவனுக்கு தாங்க முடியலை. இவருக்கு நேராக போனார், சந்நிதியில் போனார், திட்டினார், உன்னை நம்பி வேணாலும் மணி அடிச்சு என்ன கிடச்சது, ஒரு பிரயோஜனம் இல்லை, அடுத்த மாதம் சம்பளம் சேர்த்து கொடுத்துருக்கா, இவ்வளோதான்னு கிளம்பி போயிட்டார். துக்கம் நெஞ்சு அடைச்சு அப்படி போகிறார். போகிற வழியில் மனசு கேட்கவே இல்லை. இவருக்கு ஒரே டென்ஷனாக எடுத்து, அவருக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் உண்டு. எல்லாமே கெட்ட பழக்கம் எல்லாம் உடம்பு சம்மந்தப்பட்டதான், ஆத்மாவுக்கு சம்மந்தமே கிடையாது. எல்லாமே உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். எல்லா கெட்ட பழக்கமும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை, ஆசை, சுற்றி இருக்கிற மனிதர்கள், வாழக்கூடிய முறைகள், இதை கொண்டு தான். ஆத்மாவுக்கு கெடுதல்னு ஒன்று கிடையாது. ஆத்மாவுக்கு கெட்ட விஷயம்ன்ற ஒன்று சம்பவிக்கவே சம்பவிக்க, அவ்வளோ பரிசுத்தமானது இந்த ஆத்மா. அதனால தான் ஆத்மா ஒரு க்ஷணத்தில் ஒருத்தன் நல்லா பக்தி வந்துடுத்தோ அப்படின்னா இந்த எல்லா பாவங்களும் தீயினில் தூசாகுன்றா பாருங்க ஆண்டாள். ஆனால் ஆத்மா பரிசுத்தமானது, அது மேலே பாவமும் ஒட்டாது, புண்ணியமும் ஒட்டாது, எல்லாம் ஒரு க்ஷணத்தில் அப்படியே மாறிவிடும். அத்தனை பலம் உண்டு பக்திக்கு. போயிட்டு இருந்தால் சிகரெட் குடிக்கணும்னு தோணி போயிடுத்து. எங்கேயாவது சிகரெட் கிடைக்குமான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஒரு கடை தான் இருந்தது. உடனே அவர்கிட்ட போய் சிகரெட் கேட்டான், அவர் ஏதோ கொடுத்தார். அப்போ என்னமோ தோணிது, இந்த கடை என்ன எப்படி போயின்னு இருக்குன்னா, என்னத்தை சொல்கிறதுப்பா, கடையெல்லாம் போகிறது, ஆனால் எனக்கு வயசாகிடுத்து, யாராவது கடையை கேட்டால் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு. உடனே உனக்கு டக்குன்னு தோணி எடுத்து அந்த 1 மாதம் சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கா பாருங்கோ, அந்த பணத்தை கொடுத்து அந்த பொட்டி கடையை வாங்கிட்டான். அதை நோட்டு, பென்சில், புஸ்தகம், இந்த மாதிரி குழந்தைகள் விஷயம் எல்லாம் விற்றுட்டு இருந்தான். கொஞ்ச நாள்லேயே வளர்ந்து 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 ஆச்சரியமாக பெரிய கடையாகி, பெரிய முதலாளியாகி, அதுக்கப்புறம் நிறைய லட்சாதிபதியாகி, கோடீஸ்வரனாகி, ஆச்சரியமாக பெரிய லெவலில் போயாச்சு. அப்போ ஒரு நாள் இந்த பேங்க் மேனேஜர் இவரை பார்க்க வந்தார். பார்க்க வந்துட்டு, இந்த மாதிரி இந்த எல்லா பணத்தையும் இப்படி சேவிங்ஸில் போட்டு வச்சுருக்கல, இந்த மாதிரி பிளான்லெல்லாம் போடலாம், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது எல்லாம் சொன்னார். அவன் சொன்னால், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்கள் என்னெல்லாம் உண்டோ எல்லாம் பிளான் பண்ணிட்டு வாங்கோ, எங்கெல்லாம் சொல்லுங்கோ அங்கெல்லாம் நான் ஒப்பமிடுறேன், கையொப்பம் போடுறேன்னுட்டான். உடனே அழகாக போனார், எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து விட்டார். எங்கெல்லாம் கையெழுத்து போடணும்னு கேட்டான். உடனே காமிச்சார். உடனே பேனாலாம் கொடுத்தா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது சொல்லி கை நாட்டு எடுத்து வச்சான். உடனே பேங்க் மேனேஜருக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன கை நாட்டார்கள் எப்படி இவ்வளோ தூரம் சம்பாதிக்க முடிஞ்சது, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன்னு அவர் அழுதார். இந்த ராமு சிவன் கோவிலில் மணி அடிச்சுட்டு இருந்தேன், அன்னைக்கவா என்னை வேலையை விட்டு துரத்திட்டா, இங்கிலீஷ் தெரியலேன்னு என்னை துரத்திட்டா. நான் போய் சிவன்கிட்ட கோச்சிட்டேன், இவ்வளோ நாள் உன்னை நம்பி என்ன கண்டேன், ஒரு சுகமும் இல்லைன்னு, 1 மாதம் சம்பளம் தான் கொடுத்தேன்னு நினச்சேன், ஆனால் அன்றைக்கி மட்டும் அவர் வேலையை விட்டு துரத்தலைன்னா இன்றைக்கும் நான் மணி அடிச்சுன்னு தான் இருப்பேன்.
அன்னைக்கு அவராக பிளான் பண்ணி என்னை வேலையை விட்டு துரத்தினார். இன்றைக்கி நான் கோடீஸ்வரனாக இருக்கேன். அந்த கோவில் தேர் வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன். அதனால பகவான் அன்றைக்கி என்னை துரத்தி கிருபை பண்ணார்னு. நம்ம பார்க்குற வாழ்க்கை எல்லாமே தவிர காலம் பதில் சொல்லும். தெய்வ அனுகிரகம் வீண் போகாது. அன்றைக்கி மட்டும் இவரை கோவிலை விட்டு துரத்தலை, வேலை இல்லைன்னு சொல்லலைன்னா இவ்வளோ பெருசாக வந்திருக்க மாட்டா. எல்லா அவமானங்கள்லையும், எல்லா நஷ்டங்கள்லையும், எல்லா பிரச்சனைகள்லையும் ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சுன்னு இருக்கு. நந்தகோபுர யசோதைக்கு அவ்வளோ நாளாக குழந்தை பிறக்கலை. ஆனால் அது என்னடான்னா கிருஷ்ணன்ற ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு 10 குழந்தைகளை பெற்றுக்கலாம், 50 குழந்தைகளை பெற்றுக்கலாம், 1000 குழந்தைகளை தத்தெடுத்துக்கலாம். ஆனால் கண்ணன் ஒருத்தன் வந்து விளையாடுறதுன்னு விசேஷம் தானே. அவன் வந்து விளையாடணுமே. அந்த கண்ணன் அவன் வந்து விளையாடுறதுக்காகவே அவளுக்கு ஒன்றும் கொடுக்காம எதுக்குடான்னா தன்னையே கொடுப்பதற்காக. இந்த குழந்தைகள்கிட்ட அம்மா சாக்லேட்லாம் பிடிங்கி வச்சுருவா, தரமாட்டேன் அப்புறமா தரேன்னு. எதுக்குடானா இதை விட பெருசாக கொடுக்கணும், இதை விடையும் கொடுத்துட்டு அப்புறம் அதையும் சேர்த்து கொடுப்பா இல்லையா. அதுபோல நின்னையே தான் வேண்டி நீர் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போலே அப்படின்றார் குலசேகர ஆழ்வார். உன்னையே கதின்னு யார் நினச்சிட்டு இருக்காளோ அவளை செல்வம் துரத்திட்டு ஓடுறது அப்படின்றார். அந்த மாதிரி சுவாமி நமக்கு இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் நன்மை தான், இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறதும் நன்மை தான், நாளைக்கு பண்ண போகிறதும் நன்மை தான். அதனால தான் இவ்வளவு தூரம் வாழ்க்கை நடந்துருக்கு. அதனால ஆழ்வார் சொல்கிறார், அப்பா உன் மேலே வச்ச நம்பிக்கைக்கு நந்தகோபர் வீட்டில் அப்படி வந்துட்டியேடாப்பா. அந்த சந்தோஷம் நந்தகோபருக்கு இல்லையும் கோகுலம் முழுக்கையும் ஒருத்தருக்கு தான் சந்தோஷம் வரும். இப்போ நம்ம நாட்டில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா நமக்கு பிடிச்சவாழ ஒரு 5 பேரோ 10 பேரோ நம்ம மேல் அபிமானம் உடையவர்கள், அவளுக்கெல்லாம் சந்தோஷம். ஆனால் நந்தகோபர் குழந்தை பிறந்த உடனே கோகுலத்துக்கே சந்தோஷம் வந்துடுத்தான். இப்போ 5 கருட சேவை அப்படின்னா ஒரு வீட்டுக்கு சந்தோஷமா இல்லையே, ஊர் முழுக்க சந்தோஷம் தானே. அதுபோல இந்த நந்தகோபனுக்கு ஒரு திருப்பிள்ளை பிறந்துட்டானா கண்ணன் கேசவன் நம்பி. சாதாரண குழந்தை இல்லையா, ஸ்வயம் கண்ணனா, ஸ்வயம் கேசவனா, ஸ்வயம் நம்பியா. எவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனோ, எவன் சர்வலோக ரக்ஷகனோ, எவன் சர்வலோக சரண்யனோ அவனே தானே தன் கருணையினாலே அவதாரம் பண்ணி கீழே இறங்கி வந்திருக்கானா. வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியுட் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட. இந்த சந்தோஷம் தாங்க முடியாமல் அவாவா எண்ணெய் மஞ்சள் பொடியெல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அள்ளி வீசிண்டு விளையாடுறாளாம். மஞ்சள் பொடியெல்லாம் எடுத்து அப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் பூசிக்கிறாளாம். என்ன கையில் கிடைக்கிறதுன்னு தெரியாமல் எண்ணெயே எடுத்துக்கொண்டு தலையில் கொற்றாளாம். ஆடுறாளாம், பாடுறாளாம். வெண்ணெய், பால், தயிர். சில பேர் பார்த்தாலும் ஆற்றுல நிறைய பேர் இருக்காள், ஒரு வீட்டில் 10-15 பேர் இருக்கு. அவாவா தயிர், வெண்ணெய், நெய், பாலெல்லாம் எடுத்துன்னு ரோட்டில் கொண்டு விளையாடுறாளாம். அப்போ ஒரு குழந்தை பார்த்து தான் ஒன்றும் கிடைக்கல, சரி தண்ணியாவது கொண்டு கொட்டுவோன்னு சொல்லி அழகாக ஒரு பெரிய ட்ரம்மை தூக்கின்னு வந்து தான் தண்ணின்னு பார்த்தா கடைசியில் அது எண்ணெய். அது எண்ணெயை கொட்டிண்டு விளையாடுறதான் சௌக்கியமாக. இந்த எண்ணெய் வழுக்கும். சில சமயத்தில் ராகு காலத்தெல்லாம் கோவிலுக்கு போனோம்னா கீழே ஜாக்கிரதையாக நடக்கணும். ஆல்ரெடி நன்னா அப்படியே ஸ்கேட்டிங் போகிற மாதிரி வழுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோ அழகாக எண்ணெய் பிசுக்கு 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 பிசுக்குன்னு இருக்கும். அந்த எண்ணெய் அந்த மாதிரி வாழலாம். அந்த எண்ணெயை கொட்டின்று விளையாடுறாளாம். எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்று. எல்லாம் சேராக எடுத்தான். கண்ணன் வீட்டு வாசலில் ஒரே சேரான். இப்போ வைகுண்டபதி உற்சவத்துக்கு உள்ள வரார், இல்லாட்டி சங்கர ராமேஸ்வரர் பாகம்பிரியாள் திருவீதி உலா வரா. ஆளுக்கு அந்த பன்னீர் பாட்டிலாக கொண்டு வந்து விற்கிறா. எல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறோம். எல்லாம் அவன் மேலேயா இருக்குது. ரோடெல்லாம் பன்னீர், ரத வீதி முழுக்க பன்னீர். அது என்னன்னா ஹிந்து தெய்வங்கள் ஆகாதவா கூட அந்த பன்னீர் தெளிச்ச ரோடு மேலே நடந்து போயிட்டுருப்பா. இந்த பன்னீர் மேலே பட்டு கீழே விழுந்து பாருங்க, அது காலில் படுறது பாருங்க, அது அவளை மாற்றும் அத்தனை தூரம். அந்த மாதிரி எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட. அதுவும் மன்னார்குடியில் போய் பார்க்கணும். ராஜகோபாலனுடைய அந்த வெண்ணெயடி உற்சவத்தின் பொழுது அவாவா கையில் வெண்ணெயை வச்சுன்னு அடிச்சுட்டே இருப்பா. மன்னார்குடி ராஜகோபாலன் மேலே 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 வந்து 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 விழுந்துட்டே இருக்கும். மாடி தபசுக்கு கோமதி அம்மன் மேலே போடுறாளே, அப்படியே அள்ளி 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 போட்டுட்டே இருக்காளே. ஆச்சரியமா. காரைக்கால் அம்மையார் இந்த மாங்கனி போடுறாளே. அத்தனை பேரும் அன்றைக்கி பார்க்குறேன் டிவியில். அவாவா கூட பெரிய பெரிய பேகை கொண்டு வந்து பிடிச்சிக்கிறான், மேலேருந்து போடுறா மாங்கனியை பிடிக்கிறதுக்குன்னு. அது சுவாமி மேலே விழுறதோ இல்லையோ, இவா போய் அப்படியே பிடிச்சிட்டு அந்த மாங்கனியை வாங்கிட்டு வாங்கிட்டு எடுத்துன்னு போகிறா இல்லையா. அது பெரிய அருள் பிரசாதமாக. அந்த மாதிரி எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்று. அதுவும் நன்ன கோடை காலத்தில் பிருந்தாவனம் போகணும். இந்த பாங்கிய பிகாரியை ரொம்ப சில்லுன்னு வச்சுருப்பா. என்ன பண்ணுவான்னா கோவில் எவ்வளோ பெரிய ஹால் இருக்கும், இதோட பெரிய ஹால் இருக்குது, ஒரு 4 மடங்கு 5 மடங்கு இருக்கும் வச்சுக்கோங்களேன். அங்கங்கே அப்படி பைக்கு நின்றுட்டு இருக்கும். இந்த பைப்பில் அப்படி ஃபவுண்டன் மாதிரி தண்ணி வரும்.
அங்கே போய் நின்னோம்னாலே தானாகவே நனைஞ்சிடும். அதை கீழே அப்படியே தண்ணி அப்படியே தொப்பமாக இருக்கும். இவ்வளோ ஏன் கிருஷ்ண ஜெயந்தி போது நம்ம பண்ணுவோமே அபிஷேகத்தில், எங்கே யார் விழுவோன்னு தெரியாமல் ஒருத்தர் மேலே அடிச்சுட்டு விளையாடுறோம் இல்லையா, அதுபோல் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே. அந்த பகவானுடைய அந்த வீட்டில் அப்படியே முற்றம் எல்லாம் சேரா இருக்க. ஆண்டாள் சொல்லா இல்லையா, அவ்வளோ அழகா கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பார்சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடை பற்றி அப்படின்றா இல்லையா. இந்த பால் சேரில் கால் வழுக்க உங்கள் வீட்டில் இடைக்கழியை பிடிச்சுண்டு நாங்கள்லாம் பனி தலையில் விழ கால் கீழே வழுக்க உங்கள் ஆற்று இடைக்கழியை பிடிச்சுண்டு நாங்கள்லாம் ஜோர பகவன் நாமத்தை பாடின்னு இருக்கோம். நீ என்ன பண்ணிட்டு இருக்காய் அப்படின்னு கேட்குறாள். அந்த மாதிரி கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே. குலசேகர ஆழ்வார் சொல்கிறார், ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா ஒரே சேராக இருக்கான் ரங்கநாதன் சந்நிதியில். என்னடான்னா இந்த பக்தர்கள்லாம் அழுது 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 அந்த கண்ணீர் கீழே விழ பக்தர்களுடைய பாததூளியும் இந்த கண்ணீருமா சேர்ந்து அப்படியே சேராக இருக்கான். அந்த சேத்துல நான் என்னைக்கு புரண்டு அலைவேன். குஷ்யதேயஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசாவந்தே ராஜானம் குலசேகரம்னு எப்படாப்பா எனக்கு அது கிடைக்கும்னு ஏங்கி இழைக்கிறாளாம். அழகா பார்க்கணும். பூரி ஜெகநாத க்ஷேத்திரத்தில் இந்த ரதோத்சவத்தின் பொழுது பார்க்கணும். அப்படியே ஆடிண்டும் பாடிண்டும் ஜனங்கள் அப்படியே குதூகலமாக இருப்பான். அப்படியே அந்த அப்படியே சேராக கிடக்கும். இந்த சேத்துல அப்படியே நடக்கிறதே ஒரு சுகமாக. அப்புறம் என்னன்னா வழுக்குமா. இந்த வழுக்காமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க வாழை பிடிப்பாளாம். உடனே அவளுக்கு வழுக்குமா, அவளை பிடிப்பாளாம். இப்படி பிடிச்சி 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 கடைசியில் பார்த்தா யாரோ ஒருத்தர் நந்தகோபுரம் போய் பிடிச்சிப்பாளாம். அந்த நந்தகோபுரம் நிற்பாரா, அதை பிடிச்சுன்னு இத்தனை பேர் நிற்பாளாம். தத் பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய யதீமாம் ஸ்மர லோகநாதன்ற மாதிரி இந்த அடியவர்களுடைய பிடிமானம் நம்ம ஒருவேளை வாழ்க்கையில் வழிக்க விடறாமல் இருந்தால் கூட காப்பாற்றினுமா. அதனாலே அழகாக சொல்கிறா, அந்த பிடிமானம் தானாக யாராவது ஒருத்தர் பிடிக்குமானம் கிடைக்குமான்னு தேடுவோம் இல்லையா. அப்போ ஒரு பாகவதர் கை கிடைக்குமா, அப்படி பிடிப்போம். வழுக்குமா நிச்சயமாக டக்குன்னு கை தேடும். தானாக ஏதான ஒரு பிடிமானம் கிடைக்குமான்னு. அந்த கண்ணன் வீட்டில் சேராக இருக்கிறதுனால எல்லாரும் வந்து பார்க்கும்பொழுது ஏதாவது பிடிமானம் கிடைக்குமான்னு பார்க்குறாளா. சில பேர் வழுக்கின்ற போய் கண்ணன் தொட்டிலேயே போய் பிடிக்கிறாளாம். வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்று. இந்த வாட்டி வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் பொழுது இப்படி எண்ணெய் நெய் பால் தயிரெல்லாம் லிட்டர் கணக்கில் விட்டு வீடு முழுக்க சேராகி. ஆனால் பொம்பளைகள் பண்ண மாட்டேன், அதெல்லாம் யார் துடைக்கிற வேறு வேலை இல்லை. இத்தினோண்டு கப்பில் ஒரு அரை ஸ்பூன் வெண்ணெய், 1/4 ஸ்பூன் நெய், அதே தான் சிந்தவே விடமாட்டா. சிந்தினாலும் எடுத்து மேலே துடைச்சிட்டு போயிடுவேன். ஆனால் அந்த கண்ணன் முற்றம் கலந்து சேர ஆகணுமா. இந்த ஆயர் குலத்து ஜனங்களுக்கு இந்த கிருஷ்ணானுபவத்தில் அப்படியே தன்னை மறந்து போய் வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளவாயிற்று. சுண்ணம்ன்றது மஞ்சள் பொடியை சொல்கிறா. மரித்ராசூர்ண அப்படின்றா. அப்படியே சமஸ்கிருதத்தில் ரொம்ப அழகாக சுகபிரம்ம மகரிஷி சொல்கிறார், ஒருத்தர் மேலே ஒருத்தர் மஞ்சள் எண்ணெயெல்லாம் தூக்கி அடிச்சுன்னு விளையாடினார்கள். இந்த கண்ணன் பிறந்த சந்தோஷத்தில் அவளுக்கு திக்குமுக்காடி போயிட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துன்னு ஆண்டாள் சொல்கிறா இல்லையா. அந்த மாதிரி சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போயிட்டா. அந்த ஒரு ஆனந்தம் வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்று. கண்ணனுடைய திருமுற்றம் முழுக்க அப்படியே சேரா எடுத்தான். இன்றைக்கும் இந்த ரங்க பஞ்சமின்னு ஹோலி, இந்த ரங் பஞ்சமி அன்னைக்கு பன்றிபுரம் போனோம்னா நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான். அன்றைக்கி போனோம் பன்றிபுரத்துக்கு, ஆளே இருக்க மாட்டான். பாண்டவங்களை கொள்ளையடிச்சுட்டு வரலாம். காலி காலியாக இருக்கும், அவ்வளவு காலியாக இருக்கும் கோவிலில். அது என்னடான்னா கோவில் வாசலில் கலர் கலராக தண்ணியை வச்சுன்னு கலர் கலராக பொடியை வச்சுன்னு காத்துட்டு இருப்பாள். யாரெல்லாம் சேவிக்க வராளோ அத்தனை பேர் மேலேயும் அடிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பா. அதுக்காகவே எல்லோரும் ஆற்றுக்குள்ளே பூட்டின்னு இருப்பாள். சாயங்காலம் 2 மணிக்கு மேலே ஒரு ஆள் தெரியாதனமாக வெளியூருக்காரன் வந்து மாட்டினானா முடிஞ்சாமன். நாங்களாம் மாட்டினோம், அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஹோலி சமயத்தில் துவாரகா போகணும். அந்த துவாரகாநாதன் கையிலேயே அந்த ஹோலி பொடியை வச்சுட்டு இருப்பான். எல்லார் மேலேயும் கொண்டு வந்து அடிப்பா. அந்த பூஜை பண்ணுற பண்டான்னு சொல்லுவாள் பட்டர்கள், அவளே கொண்டு வந்து எல்லார் மேலேயும் ஹோலி பொடி அடிப்பாள்.
எல்லார் கையிலையும் கிடைக்காது இல்லையா, கீழே விழுந்திருக்கும். அந்த ஹோலி பொடி எடுத்து திருப்பி திருப்பி எல்லாரும் அடிப்பா. அது வேற துவாரகாநாதன் வரைக்கும் மேலே போய் அடிக்கும். அத்தனை பேரும் அங்கே இருக்க போலீஸ்கார முதற்கொண்டு அத்தனை பேர் மேலேயும் அடிக்கும். அப்படியே தொண்டர் அடிப்பொடி, பாகவத பொடி, பக்த பொடி, பக்தி பொடி, பாண்டரங்க பொடி, துவாரகாதீசன் பொடின்னு அப்படியே சேரா மாறும். உடம்பு முழுக்க அப்படி ஆனந்தமயமாக இருக்கும். அதனால ஆழ்வார் சொல்றார், வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே. இப்படி ஆயிடுதான். அதே சமயத்தில் அவாவா ஓடி போய் நந்தகோபருக்கு பிள்ளை பிறந்திருக்கான் அப்படின்னு பறை அறிவிக்கிறாளாம். அதை கேட்டுட்டு அவாவா ஓடி போய் வேற ஒருத்தர்கிட்ட சொல்கிறாளாம். அந்த ஏற்கனவே சேரா இருக்கு இல்லையா, அந்த ஓடுறவாள்லாம் விழறாளாம். ஓடுவார் விழுவார் உகந்த ஆளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்பாடியே. ஓடுறாளாம் சந்தோஷத்தில். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. அந்த குழந்தைகள்லாம் அவளுக்கு பிடிச்சவா வீட்டுக்கு வந்துவிட்டா அப்படின்னா இஷ்டத்துக்கு ஓடும். இந்த குரங்கு சேட்டையெல்லாம் காட்டும். ஒரு குட்டி கரணம் அடிக்கும், அங்கே ஓடும் இங்கே ஓடும். ஏன்னா அவளுக்கு ஆனந்தமாக விளையாட்டு காட்டி அதை சந்தோஷப்படுத்தும்படியான ஆட்கள் வந்துட்டு அதுக்கு குஷி இல்லையா. அதுபோல் இந்த கோகுலத்து ஜனங்களுக்கு கண்ணன் வந்தோடனே சந்தோஷம் தாங்களையாம். ஓடுறாளாம், ஓடி ஆனந்தமாக அப்படி ரசிக்கிறாளாம். ஒவ்வொருத்தரும் ஓடி போய் ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுடுத்துனா 10 பேர்கிட்ட சொன்னால் ஒரு சந்தோஷம். நான் போய் முதல்ல அவளுக்கு சொல்கிறேன்னு விழுந்தடிச்சுன்னு ஓடுவோம் இல்லையா. சமயத்தில் ஆற்றுல 2-3 குழந்தைகள் இருக்கும், 3 சேர்ந்து ஏதான ஒரு விஷயத்தை பார்த்துருக்கும். அது ஓடி வந்து அம்மா கிட்டே எல்லாம் தான் முதல்ல சொல்லணும்னு முண்டி அடிக்கும். அந்த மாதிரி இந்த நந்தகோபகுமாரன் பிறந்ததை அவாவா தான் போய் அடுத்த வாளுக்கு சொல்லணும் ஓடி போகிறாளாம். இல்லை ஏற்கனவே சேருவேர் இல்லையா, ஓடுவார் விழுவார். நன்னா ஓடுறாளாம், நன்னா வழிக்கு விழறாளாம். உடனேன்னு உகந்த ஆளிப்பார் நன்னா ஜோராக கைகொட்டி சிரிக்கிறாளாம். ஒருத்தர் விழுந்ததை பார்த்து சிரிக்கிறாளாம். உடனே அவள் என்ன பண்ணுறா, யார் சிரித்தாலோ அவளை பிடிச்சி கீழே தள்ளுறாளாம். உடனே இவாளை பார்த்து இன்னொருத்தர் கைகொட்டி சிரிக்கிறாளாம். அவளை தள்ளுறாளாம். யாருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பரஸ்பரம் விரோதம் இல்லாமல் போயிடுறோம். சில பேரை கண்டாலே ஆகாது பிராரப்த கர்மாவினால. ஆனால் அந்த கண்ணன் பிறந்த சமயத்தில் ஒருத்தர் பார்த்தார கீழே விழுந்துட்டா. நிறைய பேர் சிரிச்சாளாம். ஒரு கோபி விழுந்துட்டா, நிறைய கோபிகள்லாம் சிரிச்சா. அதில் 10 பேர் இவளோட ஃப்ரெண்டு. அதில் ஒருத்தி இவளுக்கு ஆகவே ஆகாது. 10 பேர் சிரித்தது பெருசாக தெரியல, இவ சிரித்தது அப்படியே நமன்றது மனசுக்குள்ளே போட்டு இவ சிரிச்சு விட்டாளை என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பழி வாங்கலான்னு தோணித்தான். தாங்க முடியல, நேரம் வந்தாலும் அவளை பிடிச்சி இழுத்து போட்டாளாம். அப்பா அடா தள்ளி விட்டுவிட்டேன் அப்படின்னு. தள்ளி விட்டோன்னா பயம் வந்துவிடுது. அடடா சண்டைக்காரியாச்சே, வாயில் வந்தபடி திட்டா என்ன பண்ணுறதுன்னு பயம் வந்துடுத்தான். அவள் விழுந்தவொடனே பார்த்தாளாம். ஓ என்ன தள்ளி விட்டுட்டாளே, இதுக்கு என்ன பழி வேணா, இவ திரும்பி தள்ளி விட்டாளாம். இப்படி 2 பேரும் மாற்றி தள்ளி விட்டு இவாளுக்குள்ளே அந்த விரோதம் மாறி போயிடுத்தான். கிருஷ்ணானுபவம் பெருசாக போயிடுத்தான். இந்த கிருஷ்ணானுபவம் இந்த உற்சவத்தில் என்னடான்னா நமக்குள்ள இருக்க பரஸ்பரம் விரோதம் துவேஷம் எல்லாம் மாறுமா. இவா 2 பேர் சேர்ந்ததை பார்த்தவொடனே எல்லாரும் பாடுறா, இதனடா அதிசயமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் கோலாகலமாக குதூகலிக்கிறாளாம். ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார். உடனே ஒருத்தர் பார்க்கலாம், ஜெய் போலோ நந்தகோப மகராஜுக்கு ஜெய். உடனே இன்னொருத்தி சொன்னாலாம், ஜெய் போலோ யசோதா மாதா கி ஜெய் அப்படின்னாலாம். உடனே இன்னொருத்தி சொன்னாலாம், ஜெய் போலோ நந்த கிஷோருக்கு ஜெய். ஏன்னு கேட்டால் நந்தகோபர் யசோதி இவளுக்கு நிறைய பஞ்சாயத்து பண்ணியிருக்காவா. 2 பேர் சண்டை போடாதீங்க ஓடி, பக்கத்து வீட்டுக்காரா தூரத்து சொந்தம் இவெல்லாம் சண்டை போடாமல் இவ்வளோ சொல்லியும் சேராதவா இந்த கிருஷ்ணன் பிறந்த உடனேயே இந்த குதூகலத்தில் இந்த கோலாகலத்தில் ஒன்று சேர்ந்துடாங்க. ஜெய் போலோ நந்த கோபகுமாருக்கு ஜெய் அப்படின்னு விட்டாளாம். அதனால் எல்லாரும் அந்த மாதிரி உகந்த ஆளிக்கிறாளாம், நன்னா சிரிக்கிறாளாம், ஆடுறாளாம், பாடுறாளாம். ஓடுவார் விழுவார் உகந்த ஆளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார். எங்கே போயிட்டா நாடுறாளாம். எங்கே நந்தகோபர் வீட்டில் எந்த ரூமில் இருக்கான் குழந்தை? இவ்வளோ பேர் நிற்கிற, சில பேர் குறுக்கில் வந்து நிற்கிறாளாம். போ நாங்களும் இவனை பார்க்க தான் நிற்கிறோம். உடனே சில பேர் நம்மள ரொம்ப நல்லவா மாதிரி பக்கத்தில் போய், எப்படி இருக்கள் பாட்டி சௌக்கியமா, மாமி சௌக்கியமா, அண்ணா எப்படி இருக்கள், எல்லாம் அதுக்கிட்டான்னா அவளோட லைன் அப்படி ஒட்டிகிட்டே முன்னாடி உள்ளே போய் பார்க்குறதுக்கா. ஆனால் அவளும் இல்லை பரவாயில்ல நன்னா தான் இருக்கேன், நீ நன்னாரு பின்னாடி போய் நில்லு, இந்த கூட்டத்தெல்லாம் சேர முடியாது அப்படின்னு பின்னாடி துரத்தி விடுறா. ஆனால் அதுலேயும் சந்தோஷமாக அவள் போய் லைனில் நிற்கிறாளாம். நாடுவார் நம்பிரான்,
நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்குனே வந்த பிரான். எம்பிரான் என்றேனோ பட்டர் பிரானை போலே என்னுடைய சுவாமின்ற மாதிரி சொல்லலாம். இவர் நம்முடைய சுவாமி, நம்ம வைகுண்டபதினு மனசில் அடிச்சுக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இந்த கோகுலத்து ஜனங்கள்லாம் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார். எங்கே இருக்கான் இந்த நந்தகோபர் பெத்த பிள்ளை? எங்கே இருக்கு? நிறைய பேர் உள்ளே போய் பார்த்துட்டு யசோதப்படுத்துன்னு இருக்கா. பக்கத்தில் கருப்பாக ஏதோ ஒன்று இருக்குது, குழந்தைய காணலையே அப்படின்றாள். அப்போ ஒரு பாட்டி சொல்கிறா, நீ கருப்பாக ஒன்று பார்த்தியா, அதாண்டி குழந்தை. இவ்வளோ கருப்பாவா ஒரு குழந்தைன்னா? நீ வேற இப்போ கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது, ராத்திரியில் பார்க்கணும், அது கண்ணை திறந்து பார்க்கணும், சக்கச்சவேன்னு கண்ணு மட்டும் முடிச்சு பார்க்கும், அத்தனை ஆச்சரியமாக இருக்கும்னு சொல்ல, ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் நங்குற்றான் என்பார். நிறைய பேர் குழந்தைய பார்த்த அந்த ஆனந்தம் தாங்களையா அங்கேயே ஆன்னு பார்த்துட்டு இருக்காளாம். உடனே அங்கே 2 பேரை காவலுக்கு போட்டிருக்காரு நந்தகோபர். பார்த்தவாலாம் டக்கு டக்குன்னு திருப்பி அனுப்புங்கன்னு. உடனே ஜரகண்டி அங்கே தான் ஆரம்பிச்சு. ஜரகண்டி முதல்ல இழுத்து போடுறாளாம். அவள் இல்லை, ஒரு நிமிஷம் நான் ஒழுங்காக பார்க்கல, அது முடிய பார்க்கல. அவசரம் நீ எப்படி பார்த்தாலும் கனகரையில் தான் இருக்கும், தலைமுடியும் கருப்பாக இருக்கும், உடம்பும் கருப்பாக இருக்கும், கண்ணு கை வாய் மட்டும்தான் சிவப்பாக இருக்கும் சொல்ல, நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார். ஒருத்தி சொல்கிறா, நான் போகும்போது கொஞ்சோண்டு கண்ணை திறந்து பார்த்தது எப்படி இருந்ததுன்னா, கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிருதேன்னு லேசாக கண்ணை திறந்தது. இத்தினூண்டு தாமரை மட்டும் லேசாக அப்படி விகசிச்சா போல, அப்படி லேசாக திறந்தா போல இருந்தது. அந்த கண்ணு எவ்வளோ அழகாக செவ்வரி ஓடிது தெரியுமா? கரியவாகி படை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரிய வாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே நாளாம். இன்னொருத்தி போனாலும் அப்போ தான் அப்படி ஆணு தும்மல் போடுறதான். அதை பார்த்து அவன் மயங்குறாளாம். இந்த பையன் கையை அப்படி மூடி வச்சுருக்கிறது அழகாக இருக்கா. ஒரு பாட்டி கஷ்டப்பட்டது கையெல்லாம் திறந்து, அவளுக்கு ஏதோ ஜோசியம் தெரியுமா, கையை பார்த்துட்டு அச்சோ அப்படின்றாளாம். என்ன ஆச்சுன்னா, இப்படி ஒரு ரேகையை நான் பார்த்ததே இல்லைன்னால. உடனே பேத்தி பின்னாடி தட்டுறா, உன் கண்ணு பொட்டையாக போய் ரொம்ப நாள் ஆயாச்சு, உனக்கு கையே தெரியல, சும்மா கதை அடிக்காது. இல்லடி, இந்த கை நன்னா தெரியறது. உடனே பேத்தி கேட்கல, என்ன ரேகையை பார்த்த சொன்ன? சங்கு ரேகையை பார்த்தேன், சக்கர ரேகையை பார்த்தேன். பேத்தி பார்க்குறா, அவளுக்கு சங்கு ரேகை சக்கர ரேகை எல்லாம் தெரியறது. சங்கும் அவ்வளோ அழகாக பகவான் கையில் அத்தனை அழகாக ரேகைகள் இருக்கா. அந்த மாதிரி அந்த ரேகைகள்லாம் பார்த்து அவாவா எந்த பகவானுடைய அவயவத்தில் மனசு மயங்குறாளோ அதை பார்த்து நினச்சி புலம்பின் இருக்காளா. அடுத்தவாகிட்ட போய் சொல்கிறாளா, நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பாராம். இதில் வரவா ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்று சொல்ல வரிசையில் நிற்கிறவாளுக்கும் அப்படியா, அப்படி பார்க்கணுமே, இப்படி பார்க்கணுமே, இதை பார்க்கணுமே, அதை பார்க்கணுமேன்னு ஆசை ஜாஸ்தியாக நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார். ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார். பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. அவாவா அங்கங்கே பஜனை பாடின்னு இருக்காளாம். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருந்தோம், நிறைய ஜனங்கள், முக்கால்வாசி பார்த்தோம்னா ஆந்திராவிலேருந்து தான் நிறைய பேர் ஜனங்கள் வந்திருந்தா. அவ்வளோ அழகாக அங்கங்கே கேங்காக கூட்டமாக கோஷ்டியாக உட்காந்துண்டு கோலாட்டம் ஆடி பஜனை பாடின்னு இருக்கா. அதில் ஒரு பக்கம் சாக்கடை ஓடின்னு இருக்கு, இன்னொரு பக்கம் மூத்திரநாத்தம், இன்னொரு பக்கம் மழை லேசாக தூரின்னு இருக்கு, இன்னொரு பக்கம் ஜனங்கள் கச்சன்னு போயின்னு இருக்கா. இதில் போலீஸ்காரன் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா, இன்னொரு பக்கம் மைக்கில் கத்தின்னு இருக்கா. இதுக்கு நடுவில் ஆடி பாடி பஜனை. அது அவாவா குட்டி மைக் ஒன்று, குட்டி ஸ்பீக்கரை வச்சுண்டு அழகாக அவா ஒரு பஜனை, அவளை சுற்றி ஆடுறதுக்கு ஒரு எங்கே ராத்திரி 11:30 மணிக்கு எல்லாம் பாட்டிகள்லாம் வேறு ஆட்டம். நிறைய பாட்டிக்கு பல்லக்கானம் உடம்புல தானாகவே ஆடின்னு இருக்கு. இதில் இப்படி ஆடின்னு இருக்கா. அத்தனை உத்வேகமாக. ஏன்னா ஆண்டாளுடைய திருவாடி போகிறதுக்கு வந்துட்டோம், இன்றைக்கி விடிய பஜனை பண்ணணும், ஆண்டாளை அனுபவிக்கணும், ஆண்டாளோடு சேர்ந்து குதூகலிக்கணும்னு அத்தனை கோலாட்டம். சாதாரணமாக நிற்க முடியல. நாங்கள் 2 நிமிஷம் நின்னோம், மூத்திரநாத்தம் தாங்கலை, கொசு வந்து உடம்புல அப்பறது. ஆனால் அவளுக்கு அது எதுவுமே தெரியலை. அதை மறந்த சாக்கடை ஓரத்தில் நின்றுண்டு மழை லேசாக தூர்றது, எப்போ வேணால் கொட்டுற மாதிரி இருக்குது மழை, கீழெல்லாம் சேரு, நிறைய ஜனங்கள் சேத்துல நிற்கிறா. இதை வேற 5 பெருமாளா, யாருக்கு யாருன்னு ஒன்றுமே தெரியலை. இது ஆண்டாள் வேற பெரிய அன்ன வாகனம், பெரியாழ்வார் சின்ன அன்ன வாகனம், யார் முதல்ல போகிறா, யார் 2வது போகிறா, யார் எந்த அப்பன் ஒன்றும் புரியல. அட்லீஸ்ட் நம்மள கீழே ஒரு பேனர் வைக்கல, அந்த பேனரும் அங்கே வைக்கலை. அது திருத்தன்கால் பெருமன் நின்ற நாராயணனானும் தெரியலை, வடபத்திர சாயானும் தெரியலை, ரங்கமன்னாரான்னு தெரியலை, காட்டழகிய சுந்தரராஜனாவும் தெரியலை,
திருநாமமலை சீனிவாசனானும் புரியலை, எல்லாம் லைனில் நிற்கிறது. பெருமாள் லைனில் அவாவா இதுதான் சீனிவாசன்றா, இதுதான் திருத்தங்கல் அப்பன்றா. கடைசியில் கேட்டால் எல்லாம் உள்டாவாக இருக்குது. நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று. அவாவா கேங்கா கோலாட்டம் எல்லாம் ஆடிண்டு பஜனை பாடிண்டு டும் டும் டும்னு கொட்டிண்டு அவாவாளுக்கு தோன்ற ஒரு ராகத்தில் எதையோ பாடிண்டு. அது பன்றிபுரம் போகும்போது பார்க்கணும். பன்றிபுரத்தில் அந்த ஆஷாட சுக்ல ஏகாதசி போனோம், ஒரு தடவை போனோம். ஆனால் அன்றைக்கி பாண்டவங்களை பார்க்க முடியாது. இந்த பக்த கோஷ்டியை பார்க்குறதே ஒரு சுகம். பெரிய உற்சவத்துலலாம் சுவாமியை பார்க்கறதுக்கு போகிறதே இல்லை, பாகவதாவை பார்க்கறதுக்கு தான். அந்த மூட ஜனங்கள் பகவான் அனுபவிக்கிற அந்த அழகே அழகு தான். அவாவா ஒரு ராகம், அவளே இப்படி கையை தட்டி ஆடுவா. நிறைய ஆந்திராலேருந்து ஜனங்கள் வருவா, கர்நாடகாவிலேருந்து வருவா, எல்லாம் ஏழப்பாழைகள் அன்னாடங்காட்சிகள். இப்படி கையை தட்டின்னு அவள் ஒரு பாட்டு போட நமக்கு அர்த்தம் புரியாது. ஆனால் அவள் முகத்திலையும் மனசுலையும் அந்த பக்தியை நன்னா உணர முடியும். அவ்வளவு அழகா பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று அங்கங்கே பஜனை பண்ணுவாள். அது இந்த மகாராஷ்டிர ஜனங்கள் கவலையே பட மாட்டா, அவள் பாட்டுக்கு பஜனை பண்ணிகிட்டே இருப்பா. அவளுக்கு பெருசாக ராகம் வருதா தாளம் வருதா 10 பேர் தங்களை கவனிக்கிறாளா கவலையே படமாட்டா. அவள் பாட்டுக்கு அபங்கம் பாடி ஆடிண்டே இருப்பா. அது என்றைக்கு குளிச்சான்னு கூட தெரியாது. பக்கத்தில் போனால் அப்படி ஒரு வாசனை வரும் அவள் மேலே, குணுங்குனாரி குட்டே ட்ரெயின். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவள் பாட்டுக்கு ஆடி பாடி பஜனை பண்ணுவா. அதையே ஆழ்வார் சொல்கிறார், பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய் பாடி. ஆடுறாளாம், இஷ்டத்துக்கு ஆடுறா. இப்படி தான் ஆடணும்னு ஒரு விதிமுறையே கிடையாது. இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்தோமே ஆடுறா இஷ்டத்துக்கு. ஒருத்தர் சில பேர் புதுசாக கேங்கில் கூட்டின்னு வந்திருக்கா. இவள் இங்கே தட்டினா அவள் அங்கே தட்டுறா, அவள் கீழே தட்டினா அவள் மேலே தட்டின்னு இருக்கா. ஆனால் அதையும் அவள் கோலாகலமாக ஆடின்னு இருக்கா, ஆச்சரியமா. ஏன்னா அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தம், பகவானுக்காக ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே என்றார் இல்லையா நம்மாழ்வார். அந்த மாதிரி ஆடனமா, உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் கரைய, மனசில் இருக்க பாரமெல்லாம் கரைய இவ ஆடுறாளாம். ஆழ்வார் சொல்றார், ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்பாடியே. இந்த ஆயர் பாடி, இந்த ஆயர் கூட்டத்து ஜனங்கள், அறிவொன்றும் இல்லாத ஜனங்கள், இஷ்டத்துக்கு ஆடுறதுகளாம் இஷ்டத்துக்கு பாடுறதுகளாம். என்ன சொல்றதுன்னு தெரியலையா, என்ன பாடுறதுன்னு தெரியலையா. அவாவா ஜோரா நந்தகுமாரா நவனித சோரா ராதே கோவிந்தா, ராகமெல்லாம் மாறுறதுகளாம். ஒவ்வொன்றும் பாடுறதாம், இஷ்டத்துக்கு பாடுறாளாம். இதில் என்னடனா சில பேர் பாதி இங்கே கேட்டு பாதி எங்கே கேட்டு 2 பாட்டி கலந்து வேறு புதுசாக ஒரு பாட்டு வேறு பாடுறான். இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதான். அவளுக்கு இந்த பரமானந்தம்னா என்னன்னு தெரிஞ்சு போயிடுத்தான். உலகத்துடைய எந்த விதமான பேதம் தெரியலையா, துக்கம் தெரியலையா, கவலை தெரியலையா, மனோபாரம் தெரியலையா, வியாதி தெரியலையா, குடும்ப பிரச்சனை தெரியலையா, மனசு முழுக்க சுவாமி இந்த பரமானந்தம். ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்பாடியே பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் ஆணுப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில், அழகான உத்தமமான குணங்கள் பொருந்திய பூரணமான பரபிரம்மமான குழந்தை பிறந்துடுத்தான். பேணி சீருடை, ஆச்சரியமான சீர்மை உடைய, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். யார் யார் எந்த தகுதியில் இருக்காளோ அந்த தகுதிக்கு வந்து கிருப பண்ணக்கூடிய ஒரு சீருடை. பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில், அவ்வளோ அழகாக பிறந்துட்டானா, நன்னா கொழுக்கு முழுக்குன்னு பிறந்துட்டானா, கண்ணங்கரேல்னு பிறந்துட்டானா, கண்ணும் கையும் வாயும் பாதமும் செக்கச்சவேல்னு பிறந்துட்டானா, சுருள் சுருளான கேசத்தோடு பிறந்துட்டானா, அழகு பெட்டகமாக பிறந்துட்டானா, அழகு சிகாமணியாக பிறந்திருக்கானா, சுந்தரனா பிறந்திருக்கானா, குஞ்சலமாக பிறந்திருக்கானா, பெட்டகமாக பிறந்திருக்கானா, தங்கமாக பிறந்திருக்கானா, மணியாக பிறந்திருக்கானா, முத்தா பிறந்திருக்கானா, கருப்பு முத்தாகவே கிடக்கிறான், தேமேன்னு கிடக்கிறானா சுவாமி. அதனால் எல்லாரும் போகிறாளாம். பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார். எல்லாரும் உள்ளே போய் பார்க்குறாளாம். பிறந்த குழந்தை போய் எல்லாருக்கும் காட்டுவாளா, பொத்தி வைக்க வேண்டாமா. அதுக்கு தான் புண்ணியாக வச்சனம் பண்ணுவோம். 12 நாள் 13 நாள் கழிச்சு ஒரு தொட்டில் போட்டு எல்லாரும் வந்து குழந்தைய பார்த்துட்டு போகணும். ஆனால் அறிவொன்றும் இல்லாத கூட்டமாக, அது நந்தகோபுர யசோதைக்கிட்ட எல்லாருக்கும் உரிமையாக
யாரையும் விட்டு கொடுக்க முடியலையா, அத்தனை பேரும் வராளாம். இதில் அவாளுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரெல்லாம் ஊருக்கு வந்திருக்கா, அவளெல்லாம் வேற கொண்டு பிறந்த குழந்தை இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த காலத்தில் பார்க்க விடுறாள், அம்மா அப்பாவே பார்க்க விட மாட்டேங்கிறா. அங்கேருந்து இப்படி காட்டுறா, இதுதான் நீங்கள் பெற்றது பார்த்துக்கோங்க அப்படின்றா. அப்புறம் அவள் எப்போ கொடுக்குறாளோ அப்போ தான் நமக்கே கையில் கிடைக்கும். இப்படி காட்டுறா, அதில் கொண்டு இன்குபேட்டரில் வச்சுருவா. இது யாரும் ஒன்று சொல்கிறா, நமக்கு ஒன்றும் புரியாது. பணம் பறிக்கிறதுக்காக சொல்கிறாளோ உண்மையாக சொல்கிறாளோ பகவானுக்கு தான் வெளிச்சம். ஆனால் இது பிறந்திருக்கு, அர்த்தராத்திரி பிறந்திருக்கு, விடியற காலம்பரை அனௌன்ஸ் பண்ணிட்டா குழந்தை பிறந்திருக்குன்னு பறைய அறிவிச்சிருக்கா. காத்தால் 5 மணிலேருந்து ஆரம்பிச்சு, அதுக்கு முன்னாடி அந்த பிரசவம் பார்த்த பாட்டிமார்கள் அவள் தெரிஞ்சவளை சீக்கிரம் வந்து பார்த்துட சொல்லு, அப்புறம் கூட்டம் வந்துடும். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவானா தனியாக கொண்டு போய் காட்டிடுவோம் இல்லையா, அதெல்லாம் வேற அவள் போய் கூட்டு காட்டிட்டாளாம். அவாவா போய் சொல்லி எல்லாரும் வந்துட்டாளாம். அத்தனை பேரும் வந்து பார்க்குறாளாம். இது என்னடானா, இந்த கூட்டத்துக்கு நடுவில் 30 முக்கோடி தேவர்கள், பூச்சாண்டிலாம் வந்துட்டார், சிவபெருமான்லாம் வேற. அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு சவுக்கெல்லாம் கட்டிண்டு சாக்கெல்லாம் இடுப்பில் கட்டிண்டு ஒருத்தர் போ பின்னாடி. ஆனால் இல்லை, நானும் நந்தகோபுர பிள்ளைய பார்த்துட்டு போகிறேன், உன்னை பார்த்தா குளிச்சே பல வருஷம் ஆனா போல இருக்கு. யார் இவா சொல்கிறா? அது யாரோ சொன்னால் பரவாயில்ல. அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் எப்பயுமே தலையில் தண்ணி வச்சுருந்தாலே, அவர் தான் தலையில் கங்கை இருக்கேன், அதனால் நான் எப்பயும் தலையில் தண்ணி பாருங்க அப்படின்ற. தலை சொத சொதான்னு இருக்கான். அவா சொல்ல, இவ்வளோ சடையாக இருக்குது, எப்படி சொத சொதான்னு இருக்குது, அதை அப்படித்தான் விடுங்க. அப்புறம் நீங்கள் பார்த்துட்டீங்களா? இல்லை, நான் இனிமேல் தான் பார்க்கணும். சரி பார்த்துட்டு போகிறேன். ஒரு திரும்பி திரும்பி பார்த்துக்கிறார். ஒரு என்னமோ நெத்தியிலலாம் என்னோட டிசைன்லாம் இருக்குது, முக்கன்னது டிசைன்லாம் இருக்குன்றார். இன்னும்